அவர் போதும் சார், 44 வயசுக்கு என்னெல்லாம் சாதனை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. டீமை சூப்பராக செட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண. ஆஸ் பர் ஒரு ஃபேனாக அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக கிரிக்கெட் பார்க்க வந்தவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ஃபேனாக நான் நம்புகிறேன். அவர் தெரிஞ்சிச்சுல அவர் போவார்னு, அந்த எமோஷனலை தாண்டி கொஞ்சம் ஹாப்பியாக அனுப்புவோம் நாங்கள். அது ஒன்று. எங்களோட ஆசை ஒன்றே ஒன்றுன்னா, ஏதோ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணும்போது அவர் போனாருன்னா நல்லாயிருக்கும், சென்ட் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் தான். அவர் அதை விரும்ப மாட்டார் எப்போவுமே, அது எனக்கு தெரியும். திடீர்னு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ், மேபி சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் இன்னையோட கிளம்புறேன்னு கூட சொல்லலாம். அவர் வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவரோட டெசிஷனு. டீம் நல்லா செட் ஆயிடுச்சுல, அதை கொலாப்ஸ் பண்ண மாட்டார். உள்ள திடீர்னு ஒரு இம்பாக்டாக வரும், நம்ம எந்த பிளேயரை மாற்றணும், நல்லா இருக்குது. அதனால தோனி ஆடுவார், நான் ஏமாந்துட்டேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஆசைக்காக அதை பண்றோம். அந்த மனுஷன் ஓய்வு எடுக்கட்டும் போதும். கொளத்தூர் பாபு கேட்டரிங் உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம்.